விளையாடி கொண்டிருந்த 8 வயது சிறுவனை சாய்பாபா கோவில் பகுதியில் கடத்த முயன்ற மர்ம நபர். சிவகங்கை அருகே உள்ள வாணியங்குடி சாய்பாபா கோவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சத்தியமூர்த்தி பவித்ரா தம்பதியினர். சத்தியமூர்த்தி PSNL நிறுவனத்தில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். அவர்களுக்கு 6ஆம் வகுப்பு பயின்று வரும் 12 வயதான பரமசிவம் மற்றும் 3 வகுப்பு பயிலும் 8 வயதான கலையரசன் என்கிற 2 மகன்களும் உள்ளனர். 12ஆம் வகுப்பு தேர்வு நடைபெற்று வருவதால் இவர்களுக்கு காலை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 2வது மகனான கலையரசன் வீட்டருகில் விளையாடு கொண்டிருந்துள்ளான். அச்சமயம் அங்கு வந்த மர்ம நபர் கண்மாயில் மீன் பிடிக்கலாம் வா என கூறி சிறுவனை ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்றுள்ளார். வீட்டிலிருந்து சற்று தொலைவில் உள்ள நெடுஞ்சாலைக்கு அழைத்து வந்த மர்ம நபர் சிறுவனை அங்கிருந்த கண்மாய் பகுதிக்கு அழைத்து சென்றபோது சிறுவனின் வீட்டருகே வசித்து வரும் உறவினர் ஒருவர் சிறுவன் அடையாளம் தெரியாத மர்ம நபருடன் இருப்பதை கண்டு சந்தேகமடைந்து உடனடியாக பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடம் வந்த பெற்றோர்கள் சிறுவனை மீட்டதுடன் மர்ம நபரை பிடித்து வைத்து சிவகங்கை நகர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடம் சென்ற மர்ம நபரை அழைத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் சிறுவனை கடத்திச் சென்றவன் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியைச் சேர்ந்த லிவி பாண்டி என்பதும் அவனது சகோதரனின் வீடு சிறுவன் வீட்டிற்கு அருகிலேயே இருப்பதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிறுவனை கடத்தியது ஏன் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.